டிவிக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. காரணம் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட தேவைகளை மட்டுமே பூர்த்தி செஞ்சுட்டு மக்களுக்கு எதுவுமே செய்கிற மாதிரி தெரில. ஆனால் இதுக்கப்புறம் புதுசாக தலைவர் விஜய் வந்தார்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒன்று தான், ரசிகர்கள் வாக்காளர்கள் எல்லாமே ஒன்று தான். பிஜேபி பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை, தனிப்பட்ட கருத்து எதுவும் சொல்ல விரும்பலை. அது அரசியல் புதுசாக ஒருத்தவங்க வருவாங்கன்னா அவங்கள எதுக்கிறதுக்கு நிறைய பேர் வரதான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிட்டு அதெல்லாம் பெருசாக எதுவும் எடுத்துக்க வேண்டாம். கண்டிப்பாக அது நடக்காது. ஏன்னா இங்கே இருக்கவங்க இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வர்றதுங்க வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். தளபதி விஜய்க்கு தான். டிவிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேண்ணா. என்ன காரணம், இவங்க வந்தால் ஒரே ஊழல் தான். டிஎம்கே ஏடிஎம்கே வந்து இவ்வளோ நாள் மாற்றி இவங்களே தான் செஞ்சுருக்காங்க 40-45 வருஷமாக. டிவிக்கு வந்தால் ஒரு மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது ஜெயிக்கிறது இறங்குதார்ல. ஏன்னா ஆனால் கூட ரஜினிகாந்த் இறங்கலை, இவருக்கு அந்த தைரியம் இருக்குல்ல, பார்க்கலாம். கண்டிப்பாக வரும். அது சொல்லுவாங்க. ஏன்னா லேடிஸ் வாக்கு கண்டிப்பாக விழும் விஜய்க்கு. ஏன்னா ஒரு காலத்தில் எல்லா நடிகர் மாதிரி கிடையாது விஜய்க்கு. எல்லா மக்கள்கிட்டையும் ஆதரவு இருக்குது. கண்டிப்பாக வருவான்னு ஒரு நம்பிக்கை. பிஜேபி வரதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லைண்ணே. இந்த மதம் இவங்க மதத்தை சொல்லியே ஓட்டை பிரிச்சுருவாங்க. இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ட்டு. இதே இப்போ விஜய்ன்னு சொல்கிறாங்க, ஜோசப் விஜய்ன்றாங்க. அது ஒன்றுக்கு அதை அப்பாற்பட்டு ஒரு மனித நம்பிக்கை இருக்குது. அதனால் பார்க்கலாம். ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது எப்படி அதெல்லாம் கண்ணை மாடி மறந்துடுவாங்க. அதெல்லாம் ஏன்னா யார் தான் நல்ல இந்த உலகத்தில், எல்லாருமே கெட்டவங்க தான். எல்லாரும் சுயநலவாதி தான். யாருமே சுயநலத்து தான் இதாகுங்க. சரத்குமார் எதிர்ப்பு தான் தெரிஞ்சிருக்காரு. அவரெல்லாம் இனிமேல் எங்கே வரப்போகிறாரு? உள்ள தொகுதியை கூட விட்டார். தென்காசி தொகுதியெல்லாம் அவ்வளோ அழகான தொகுதியை விட்டார். இனிமேல் அவர் எங்கேருந்து வர? இனிமேல் டிவிக்கு தானே வரும். கன்ஃபார்மாக அந்த தடவை எப்படியாவது வரும். தளபதி விஜய் வந்தால் தான் நல்லாயிருக்கும். மாற்றம் வேணும். தளபதி விஜய் எல்லாம் பண்ணுவார். எல்லாருக்கும் ரொம்ப நாளாகவே இது எப்படி சினிமாவில் இருக்கோ அதே மாதிரியே இதுலேயும் வந்து பண்ணுவாருங்கிறது எங்களுடைய ஆசை. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு இல்லை, ரெண்டாம் ஒன்று தான். அவர் இப்போ என்ன இதில் நினைக்கிறாரோ அதை செய்வார்னு நாங்கள் நம்புகிறோம். அதே தான் எங்களுக்கு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நாளடைவில் அவர் வந்துடுவார், கட்டாயம் வந்துடுவார். தளபதி தான். வேறு தான் இருந்தாலும் தளபதியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்று தான். அதனால் நாங்கள் நினைக்கிறது 2024 தளபதியோட ஆட்சி தான். பிஜேபி அலைன்ஸ் எங்ககிட்ட வந்துச்சுன்னா வாய்ப்பு உண்டு, இல்லைன்னா இல்லை. அதுதான் கொள்கை எதிரின்னு சொன்னது வந்து அவர் முக்கியமாக இருக்கிறது டிஎம்கே தான். பிஜேபியை சொல்லலை. இருந்தாலும் பிஜேபி தான். ஆனாலும் அவங்க வந்தால் வரவேற்கும்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்கேவோட கட்டாயம் போக மாட்டார். பிஜேபி இங்கே வரணும்னு நினச்சா அது விஜயாவில் மட்டும்தான் முடியலைன்னா கஷ்டம். ஐயோ, அவர் சொல்கிறாரு அது கட்சியில் இருக்க. ஏன்னா இப்போ இங்கே தமிழ்நாட்டில் அவங்க பிடிக்கணுன்னா விஜய் இல்லாமல் பிஜேபியால் வர முடியாது. இல்லை பிஜேபி வரணுங்கிற ஒரே காரணம் தான், தளபதி இல்லாமல் அவங்களால முடியாது. இல்லை அப்படின்னா தளபதி மட்டும்தான். அவர் சரத்குமார் பேசலை, இவர் பேசினார். நம்ம சீமான் தான் அதை பேசினார். அவர் பேசினார். அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. தளபதி தான். ஓகே, தளபதி தான். வாய்ப்பு கிடையவே சுத்தமாக இருக்காது. பிஜேபிக்கு இருக்காது, தளபதிக்கு தான். டிவிக்கே தான். ஏன்னா அவர் வந்து இது அரசியல் இப்போ தான் முதலாக காலடி வைக்கிறாரு. இருந்தாலும் சப்போர்ட் வந்து அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தாலும் சரி, பசங்க மக்கள் மத்தியில் பார்த்தாலும் சரி, அதிகமாக இளைஞர்கள் ஓட்டு வந்து தளபதிக்கு தான் வரும். முக்கியமானது இருக்குது, வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. மக்களுக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ எல்லாமே நல்லா தான் செய்வார் அவர். இளைஞர்களுக்கு நல்லா செய்வார் அவர். அப்படியெல்லாம் அவங்க கருத்து கணிப்படி அவங்க என்னென்னா அவங்க மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அவங்க அது பேசிட்டு போவாங்க. இருக்கிறது என்னென்னா அவர் வந்தாருன்னா இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், முதியோர்கள் எல்லாருக்குமே நல்லதாக செய்வார். ஒரு எதிர்பார்ப்பு, ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க இது வரைக்கும் ஒன்றும் செஞ்சதில்லை தமிழ்நாட்டில் வந்து. ஏன்னா அவங்க வந்து அதர் ஸ்டேட் என்ன பண்ணுவாங்க, அதர் இதுக்கு என்ன பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் ஒன்றும் நியாயமாக எதுவுமே செஞ்சது கிடையாது. அதை பற்றி என்னென்னா அவங்க இதுக்கு அவங்க பேசுகிறாங்களே தவிர இவரோட சுச்சுவேஷன் அந்த இடத்துல நின்று பேசுகிறதுக்கு யாருக்கும் அவங்களுக்கு தகுதி இல்லை சொல்லப்போனால். ஏன்னா அவரோட மனநிலை நின்று அவங்க பேசணும் ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க பேசிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இல்லை, வாய்ப்பு இல்லை. தளபதிக்கு தான். டிவிக்கேண்ணா. நான் விஜய் ஃபேன்ண்ணா. எப்பவுமே தளபதி ஃபேன் தான். அதனால தான் ஃபுல்லாக ஜெயிப்பாரான்னு தெரியாது, மேக்ஸிமம் வர சான்ஸ் இருக்குது. ரசிகர்கள் தானே வாக்காளராக மாறுறாங்க.
வாக்காளர்கள் எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் மோஸ்ட்லி. விஜய் தான் வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். சின்ன மாற்றம் தானே, எப்போ பார்த்தாலும் டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி வந்துட்டுருக்கு. புதுசாக யாருனா வரணும்ல, அது நம்மளுக்கு பிடிச்சவராக இருக்கணும். அதுக்காக இல்லை, பிஜேபி இல்லை. அவர் சொல்லுவார், அது வேறு. அது முதல்ல டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேர் தான் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ பிஜேபி நடுவில் வந்து சும்மா கூட்டணி மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்க டெல்லி சைடு தான் ஸ்ட்ராங்கு, நம்ம சைடில் எப்போவுமே விஜய் தான். அவர்லாம் இல்லை, பாவம், அவர் எங்கே இருக்காருன்னு தெரில. நம்ம எப்போவுமே விஜய் தான். தளபதி விஜய் தாங்க. அவர் வந்து நல்லா நடக்கணும், ஆட்சி மாற்றம் நடக்கணும். இல்லை, கண்டிப்பாக ஜெயிப்பார். அவரோட கட்டமைப்புலாம் சிறப்பாக போயிட்டுருக்குது. நாங்கள் மன்றத்தில் இருக்கிறோம், நல்லா தான் போயிட்டுருக்குது. அது உண்மை தான், ரசிகர்கள் வேறு, வாக்காளர் உண்மை தான். புது புது ஆள் வரணும்னு நினைப்பாங்களே இல்லையா மக்கள் வந்து ஏமாந்தவங்க இல்லை. எத்தனை நாள் தான் ஏமாற்றிட்டே இருப்பாங்க. நல்லது நடக்கும். 2026 டிவிக்கே வரும். பிஜேபி ஆதரிக்கிற தமிழ்நாட்டில் வந்து டிவிக்கே வரும் கன்ஃபார்ம். பிஜேபி வரும். தமிழ்நாட்டில் வாய்ப்பில்லை. இல்லை, வாய்ப்பில்லை. எதிர்ப்பு தெரிவிப்பாங்க தான். நல்லது வரப்போ நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களே. கண்டிப்பாக தளபதி வருவார். டிவிக்கேண்ணா, விஜய். அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் கொள்கைனா ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ஃபஸ்ட் டைம் வேணால் போகலாம், இல்லாமல் போகலாம். அடுத்த நெக்ஸ்ட் டைமில் வேணால் வருவார். அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு எதுவுமே கொடுக்க மாட்டாங்களே நிதி. அதனால் எனக்கு பொறுத்தவரையும் வரமாட்டாங்க. அண்ணாமலை. டிவிக்கேண்ணா. தளபதி நான் ஆரம்பத்தில் சின்ன வயசுலேயும் சொல்கிறேன், தளபதி ஃபேன். ஓகேங்களா, அதுக்காக சொல்ல. அவர் வர்றதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ஓட்டு. இல்லை சார், அப்படி இல்லை. அவர் வந்து வராருன்னா சார், யாரையாவது 200 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்கிட்டு வராமல் இருக்க முடியுமா? நமக்கு தான் வராரு, நம்ம தான் சார் ஃபஸ்ட்டு போடணும். அதை இல்லை சார், இன்னும் சார் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது சார். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒன்று சொல்கிறேன். இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேர் தான். இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் இருந்தார். விஜய் வராருன்னா அது மக்களுக்கு நல்லது பண்ணுறத வராரு. அதை மட்டும் சார், வந்தோடனே ஜெயிக்க யாரையும் முடியாது சார், விட மாட்டாங்கள்ல. வந்தோடனே எப்படி ஜெயிக்க விட்ருவாங்க? ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், ஓட்டுன்றது நானும் நிறைய பேர்ட்டு கேட்டேன். எப்படின்னா நான் நிறைய பேர்ட்டு கேட்டேன். எல்லோரும் லேடிஸு எல்லாருமே ஓட்டு வந்து கேட்டேன். விஜய் சார் தான் போடுவோம் ஓட்டு சொல்கிறான். ஆஹா, நோ, வாய்ப்பே இல்லை. விஜய்க்கு மட்டும்தான் ஓட்டு. கண்டிப்பாக நானே டிவிக்கு கட்சியில் தான் இருக்கேன். நான் நீலகிரியிலேருந்து வந்திருக்கேன். கண்டிப்பாக ஜெயிப்பார். அது சொல்ல முடியாது. எலெக்ஷன் டைம் அந்த நேரத்தில் எதிரி யாராக இருந்தாலும் ஒன்றாகிடுவாங்க. பார்ப்போம்.